அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான இனிமை மாதமாக மலர்ந்திருக்கின்றது. உங்கள் ராசிக்கான கிரக நிலைகள் 6ஆம் இடத்தில் சூரியனும் ஜீவனாதிபதியான செவ்வாய் கிரகமும் சாதகமான அதிர்ஷ்ட சுழற்சியிலும் யோகாதிபதியான சுக்கிரன் நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியான அதிர்ஷ்டமான வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் பெரும்பாலான கஷ்டங்கள் விலகி பரிபூரண வளர்ச்சி, திருப்தி, நிம்மதி ஏற்படும். ராகு பகவான் மற்றும் சற்றே சரியில்லாத அமைப்புடன் சுழல்கிறார். ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறங்கி சாதிக்கக்கூடிய முகாந்திரங்களும் இருக்கின்றது. ஏழரை சனியில் ஜென்ம சனியாக நடப்பதால் இடையிடையே புதிய கவலைகளும் விரயங்களும் மனக்கவலைகளும் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குடும்பாதிபதியான குரு பகவான் இதனையெல்லாம் உடனடியாக விரட்டுவார். அவிட்டம் நட்சத்திர இளைஞர்கள் வாகன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் சிக்கல், வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு என ஏற்பட்டு வருகின்ற நிலைமைகள் மாறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இறங்கி இருக்கின்ற பெரிய பட்ஜெட் விஷயங்களிலும் சாதகத்தை அடைய போகின்றீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக நடைபெறாத காரியம் முடிவிற்கு வரும். ஆரோக்கிய கெடுபிடிகள், விரயங்கள் ஏற்படாது. அரசு விஷய காரிய முயற்சிகள் முடியும். உத்தியோக, தொழில், வியாபாரம், முதலீடு, நிர்வாக விஷயங்கள் ஏற்றத்தை தரும். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் 2வது வாரம் 5ஆம் நாள் இனிமையான முடிவிற்கு வரும். இந்த மாதம் செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகளிலும் கவலைகள் தீர்ந்து உயர்வு சம்பவங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள், பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகன விருத்தி
நிறைவேற்றி வீடு மாற்றம் என்றபடி சுபிட்சமான இனிமைகளை வழங்குகின்ற மாதம் இந்த ஆடி மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 2 ராகுவும் 8 கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் எதிரிகளின் தொல்லைகளும் வந்து சேரும். நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டார்கள். குடும்ப பிரச்சனை அதிகரித்து மன அமைதி குறையும். எதையும் உங்கள் நேரடி பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். எனவே குருமங்கள யோகம் உருவாகிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீர்கள். ஆனால் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது. உழைப்பிற்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்க இயலாது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் இந்த காலத்தில் கை கொடுக்கும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. ஆகையால் வரவை காட்டிலும் செலவு கூடும். வம்பு வழக்குகள் தேடி வரும். எனவே கவனமாக செயல்படுங்கள். இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. எதையும் துணிந்து செய்ய முடியாது. உடல்நிலையில் திடீரென பிரச்சனைகள் தோன்றி அதனால் செலவுகள் அதிகமாகிக் கொண்டே செல்லும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரியப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வந்து சேரும். இதுபோன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பஞ்சமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் தலை தூக்கும். எதிரிகளின் பலம் கூடும். லாபம் ஒரு வழியில் வந்தாலும் செலவு மற்றொரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். எனவே அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருப்பதால் அதன் வக்ர காலத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். வீடு மாற்றம் நன்மை தரும். ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். வாகன யோகம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிந்து எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் சார்ந்த சிக்கல்கள், கடன்கள், வழக்குகள் விலகி வெளியூரில் புதிய நிலபுலன் வாங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எவரோ ஒருவரால் உத்தியோக இடத்தில் உங்கள் பதவிக்கு ஏற்பட்ட பெரிய நெருக்கடி ஒன்று விலகப் போகிறது. தொழில் அதிபர்களுக்கு கடந்த கால நஷ்டங்கள் ஈடுகட்டப் போகின்ற அளவிற்கு பெரிய லாபம் கிடைக்கப் போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்துள்ள பதவி உயர்வு அனைத்தும் இந்த ஆடி மாதம் 3வது வாரம் முடிவதற்குள் வரும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சதயம், திருவோணம், ரேவதி, அஸ்வினி, பரணி, ரோகிணி, பூராடம், அனுஷம், சுவாதி, சித்திரை, பூரம், திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 19, 21, 22, 25, 27, 28, 29, 31 மற்றும் ஆகஸ்ட் 2, 4, 6, 9, 11, 13, 14, 16. இந்த ஆடி மாதம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.